இன்றைய தலைப்பாக லிபர்ட்டி, விடுதலை, இல்லை என்றால் விடுதலையாய் ஆக்கப்படுதல், இல்லை என்றால் விடுதலை படுதல். இதனுடைய மூல வசனமாக நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. ஆங்கிலத்திலே 2 Corinthians 3:17 says, Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதினார். நாம் ஜீவ ஆத்மாவானோம், ஜீவன் பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஜீவிதத்தை அவரிடத்தில் கொடுக்கும்போது, அதைத்தான் இங்கே கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். God is in spirit. ஒரு ரூபம் அல்ல, ஒரு படத்தில் அல்ல, ஒரு சொரூபத்தில் அல்ல. He is an omniscient, omnipotent, சர்வ வியாபியாய், சர்வமும் சர்வத்துக்குள்ளும் இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் நாம் வரவேற்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்படுகிறது. தன்னுடைய முயற்சிகளினாலே ஒரு மனிதனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட முடியாது. The bindings are of the evil spirits. மனிதனினால் மனிதன் கட்டிக்கொள்ள முடியாத கட்டுகள் அந்த அசுத்த ஆவியினாலே கட்டப்படுகிறது. When the God Spirit is welcomed in a man, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியார் அவரை வரவேற்கும் போது அவன் முழுமையாக விடுதலையாக்கப்படுகிறான். ஆவியானவரை நாம் வரவேற்று நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.